வணக்கம் டிபிகே டாக்ஸ். மல்லி சீரியலில் அரவிந்த்ன்ற கதாபாத்திரத்தில் நடிகரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரவிந்தா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஜெய் ஸ்ரீனிவாசகுமார். இவர் 1985ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் தன்னோட பள்ளி படிப்பை மதுரையில் தான் படிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பை சென்னையில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஐடி துறையில் 5 ஆண்டுகள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெய் அவர்கள் ஸ்கூல் படிக்கும்போதே கல்ச்சுரல்ஸ்லாம் கலந்துக்கிட்டார். பல டான்ஸ் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பரிசும் பெற்றிருக்காரு. இதே போல் ஸ்கூல் காலேஜ் டைம்லேயே இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் பெல்ட்ஸ்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. ஜெய் அவர்கள் ஐடியில் ஒர்க் பண்ணும்போதே திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட மனைவி பேர் பரு. இவர் 2011 ஏப்ரல் 10ஆம் தேதி பரு அவங்கள காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. ஆரியன், கிருஷ்ணு 2 மகன்கள் ஜெய் பரு ஜோடிக்கு இருக்காங்க. ஜெய் அவர்களோட மூத்த மகன் ஆரியன் அவர்கள் மிஸ்கின் இயக்கத்தில் புதிதாக வரப்போகிற பிசாசு 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இதே போல் அவரோட இளைய மகன் கிறிஸ் அவர்களும் மாடலிங்கில் பண்ணியிருக்காரு. ஜெய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவரோட ஃபஸ்ட்டு சீரியல் 2019 தான் தொடங்குது. தமிழ் செல்வின்ற சீரியல் மூலயமா தான் இவர் முதல் முறையாக சீரியலில் அறிமுகமாகிறாரு. இதுக்கப்புறம் இதயத்தை திருடாதே, நீதானே எந்தன் பொன் வசந்தம், பாவம் கணேசன், தெய்வம் தந்த பூவே, சுந்தரி சீரியலில் சித்தார்த் போன்ற கதாபாத்திரங்களையும், இலக்கிய சீரியல் போன்ற சீரியல்களையுமே நடிச்சிருக்காரு. ஐடி துறையில் இவர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இவருக்கு நடிப்பு மேலே அதிக ஆர்வம் இருந்தனால தான் இப்போது தொடர்ந்து இவர் நடிச்சிட்டு வராரு. மல்லி சீரியல் அரவிந்த் கதாபாத்திரம் இவருக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ரோலாக மாறியிருக்கு. மல்லி சீரியலில் அரவிந்த் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.